ஹாய் கைஸ், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம தளபதி 63 படத்தோட ஷூட்டிங் முதல்ல ஆரம்பிக்கும் போது பின்னி மில்ஸ் அந்த இடத்துல தான் முதல்ல ஷூட்டிங் எல்லாமே இருந்துச்சு. அப்ப நம்ம தளபதி ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது ஃபேன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஃபேன்ஸ்க்கு எல்லாமே தளபதி ஒரு ஹாய் சொல்லி போவார். அதே மாதிரி கண்டினியூஸா 4 days நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணுவோம். நம்ம தளபதி ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வரும்போது ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே ஹாய் சொல்லி போவார். அந்த மாதிரி மூமெண்ட் எல்லாமே கண்டினியூஸா 4 days நடந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அங்கதான் நடந்துட்டு இருக்கு. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில தான் நேற்று நம்ம தளபதி 63 படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நடந்துச்சு. அண்ட் ஷூட்டிங் முடிச்சிட்டு தளபதி வரும்போது ஃபேன்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு ஹாய் சொல்லி தளபதி போனாரு. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில தான் ஷூட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி தளபதி ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிட்டு வராரு. ஃபேன் பேஸுங்கிறது நேற்று விட இன்னைக்கு அதோட டபுள் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கூட்டம் எல்லாமே அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. அண்ட் தளபதி வந்துட்டு ஹாய் சொன்னாரு. ஹாய் சொல்லிட்டு போவாரு. போறப்ப என்னெல்லாம் விஷயம் எல்லாமே நடந்திருக்குன்னா, பொதுவா நம்ம தளபதி என்ன பண்ணுவாருன்னா, தளபதி கார் நிக்கும் போதுதான் டோர் ஓபன் பண்ணிட்டு டோர்ல நின்று ஹாய் எல்லாமே சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, தளபதி வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கும் போது தளபதி டோர்ல இருந்து டோர் ஓபன் பண்ணிட்டு ஹாய் எல்லாமே சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி மூமெண்ட் தான் நடந்திருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருமே கார் போய்கிட்டு இருக்கு, ஃபேன்ஸ் எல்லாமே பின்னாடி ஓடுறாங்க. தளபதி தளபதின்னு கத்திட்டு ஃபேன்ஸ் எல்லாமே ஓடி வர்றாங்க. 2 சைடும் பைக் வருது. அந்த அளவுக்கு வெறித்தனமான இதெல்லாமே பண்ணிக்கிறாங்க. நீங்க வீடியோ பாருங்க. முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை பாத்தீங்கல்ல, அந்த அளவுக்கு வெறித்தனமா தளபதி தளபதின்னு ஓடி வராங்க. ஏன்னா தளபதி பாக்குறதுங்கிறது அது ஒரு யோகம் தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு. முதல்ல நீங்க அந்த வீடியோவை பாருங்க. பாத்தீங்கல்ல, இது என்ன தளபதி என்ன சொல்றாருன்னா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே தளபதி போயிட்டு இருக்கிறாரு, தளபதி தளபதின்னு சொல்லிட்டு பின்னாடியே வண்டியில எல்லாமே போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தளபதி விண்டோ ஓபன் பண்ணிட்டு போங்க போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த மாதிரி தான் சொல்றாரு. தளபதி போங்க போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் தான் சொல்றாரு தளபதி. ஏன்னா தளபதியோட நினைப்பு என்னன்னா, என்னால இவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ தான் பயம் தான் தளபதிக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டாவும் தான் வராங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒண்ணுன்னா தளபதி பார்க்கணும் அதான் அந்த ஒரு வெறித்தனத்துல தான் அவங்க வண்டி ஓட்டிட்டு செம ஃபாஸ்டா எல்லாமே வராங்க. தளபதிக்கு அதான் ஒரு பயம், என்னால இவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ, அதனாலதான் தளபதி பொங்க பொங்க ப்ளீஸ் எல்லாமே சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி தளபதி இந்த மாதிரி எல்லாமே சொன்னது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்பதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வெறித்தனமா தளபதி கார்ல போறாருன்னா தளபதின்னு கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தளபதினாலையும் அப்படி பார்த்தும் பார்க்காம போக முடியாது. ஏன்னா அதுதான் நம்ம தளபதி. ஃபேன்ஸை கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. அதனாலதான் தளபதி விண்டோ ஓபன் பண்ணிட்டு ப்ளீஸ் போங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தளபதி 63 படத்தோட ஷூட்டிங்கே சரியா நடக்க வர்றது இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தளபதி வரும்போது ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, தளபதி வந்து இறங்குறாரு, ஹாய் சொல்லிட்டு போறாருல்ல, அப்புறம் எதுக்கு தளபதி வண்டி இப்படியே சேஸ் பண்ணிட்டு தளபதின்னு இந்த அளவுக்கு தளபதி டிஸ்டர்ப் பண்றீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்றதுக்கான தகுதி எனக்கு இல்லைங்க. ஏன்னா நான் அந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நான் அதே மாதிரி தான் பண்ணிருப்பேன். ஏன்னா தளபதி பாக்குறதுங்கிறது அது ஒரு யோகம். அது யோகம்னா அது அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. தளபதி இப்ப நம்மளை பார்த்து தளபதிக்கு ஒரு ஹாய் சொல்லணும், தளபதி நம்மள ஹாய் சொல்றாரு, நம்ம எந்த லெவல்ல வேணாலும் போவோம் தாங்க சொன்னேன். அந்த மாதிரி ஒரு ஏன்னா அந்த டைத்துல நம்ம வெறித்தனம் ஆயிருங்க. அந்த டைத்துல தளபதி பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு தியேட்டர்ல போனாலே தளபதி அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்குது. தளபதியோட ஒரு அப்டேட் ஏதாவது எல்லாமே டீசர் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வந்தாலே, போன தடவை ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே சர்க்காரோட ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வந்தப்ப எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு இதுலதான் இருக்கிறோம். தளபதியே அந்த ஒரு தளபதியை பாக்குறோம் பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த ஒரு பொசிஷன்ல நமக்கு ஒண்ணுமே ஞாபகம் வராது. தளபதி மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் ஃபேன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு வெறித்தனம் எல்லாமே காட்டிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியா போங்க, அவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கு. வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. தளபதி நீங்க இந்த மாதிரி போங்க ப்ளீஸ் எல்லாமே சொல்லிடலாம், பிரயோஜனமே இல்ல. நம்ம தளபதி 63 படத்தோட ஷூட்டிங் முதல் வீக்லி எல்லாமே நடந்தப்போ ஃபர்ஸ்ட் 4 days எல்லாமே கண்டினியூஸ் தான் வந்தீங்க. அதுக்கப்புறம் 4வது நாள் ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் 5வது நாள் சண்டே நினைக்கிறேன். 5வது நாள் சண்டே. அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாமே அங்க நடக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் நீங்க அங்க வந்துட்டு போனீங்க. பட் நீங்க வரதும் தெரியல, பின்னி மில்ஸுக்கு வந்ததும் தெரியல, போறதும் தெரியல. அதே மாதிரி இப்ப நீங்க இதே மாதிரி ஏதாவது எல்லாமே பிளான் போட்டீங்கன்னா தான் கரெக்டா இருக்கு. இல்லன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களை பார்த்தாங்கன்னா சத்தியமா விட மாட்டாங்க, உங்களை துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அதான் வெறித்தனம். ஏன்னா அதான் நீங்க தளபதி, அதாங்க தளபதி. அண்ட் ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்க எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஓகே கைஸ், ஆல் இஸ் வெல். இனி நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன்.